வணக்கம். ஒரு பக்கம் முத்துக்குமரன மக்கள்ட்ட ஓட்டு வாங்கி அவர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லன்னு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுனாலயே என்னமோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் மேல வன்மத்த கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே தீபக் வெளியேறும் போதாகட்டும், இல்லன்னா மஞ்சுரி, சாச்சனாலாம் வெளியேறும் போதாகட்டும், முத்துக்குமரன் எமோஷனலா ரொம்ப உடைஞ்சம்போது, "பார்த்தீங்களா அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலேயே அவங்களுக்குலாம் ஃபீல் பண்ணல. அவங்க வெளில போயிட்டாங்கன்னு சந்தோஷம் தான் படுறாரு." அப்படிங்கிற மாரிலாம் நெறையா பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க முத்துக்குமரன் பேசும்போதே நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது, மனுஷன் எந்த அளவுக்கு அவங்க மேலலாம் உண்மையான பாசத்தை வச்சிருக்காருன்னு. அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிட்ட விதமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த போன கண்டஸ்டன்ட்லாம் திருப்பி உள்ளார அந்த முத்துக்குமரனோட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா ஜாக்லின் வெளில போனதுக்கப்புறம் ஜாக்லின் வெளியேறும்போது முத்துக்குமரன் பண்ண சில விஷயங்கள்லாம் இது ரொம்ப ஃபேக்குங்க, அது ஒன்றுமே கிடையாது, என்னமா நடிக்கிறான் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க எல்லாருமே மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு எவிக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு எவிக்ஷன், யாருமே எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்போல்லாம் முத்துக்குமரனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக அந்த கண்டஸ்டன்ட்க்கு இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்துகிற மாதிரி பேச முடிஞ்சது. ஏன்னா அந்த ஷூட்டிங்கில் எப்படியும் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவ்வளோ இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஷூட்டிங் நம்மளுக்கு 1.5 மணி நேரம் காட்டப்பட்டாலும், சாட்டர்டே எபிசோட் 1.5 மணி நேரம், சண்டே எபிசோட் 1.5 மணி நேரம் காட்டப்பட்டாலும், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் கிட்ட நடக்கும். 12-16 மணி நேரம் கிட்ட நடக்கிற அந்த ஷூட்டிங்கை அதில் நிறைய பிரேக்லாம் வரும். ஸோ அதனால் அதற்கான அந்த எலிமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் அவரால் பர்ஃபெக்டாக சொல்ல முடிஞ்சது, அந்த எமோஷனெலாம் கண்ட்ரோல் பண்ணி சொல்ல முடிஞ்சது. ஆனால் நேற்று எதிர்பாராத ஒரு எவிக்ஷன். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ரொம்ப ரஷ் பண்ணி உடனே எவிக் பண்ணப்பட்டாங்க ஜாக்லின். அப்படி இருக்கும்போது அவரால் எப்பொழுதுமே பேசுகிற மாதிரி கோர்வையாக பேச முடியல. ஆனால் இவங்களுக்கு எப்படா முத்துக்குமரன் அடிக்கலாம், ஏன்னா ஓட்டில் வின் பண்ணவே முடியாது. ஸோ அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஆனால் நிறைய பேருக்கு உண்மையிலே உள்ளார அந்த ஷோவை ஒரு ஷோவாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இப்போ இவங்கெல்லாம் குறை சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோடில் ஜாக்லின் வர போகிறாங்க. அப்போ ஜாக்லின் வரும்போது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பேச சொல்லுவாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன மாதிரி ட்ரிபியூட்டை ஜாக்லின் கொடுக்குறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it home.